மனிதருக்குள் எத்தனை நிறங்கள்! அன்பார்ந்தவர்களே, லியோனோ டாவின்சி என்னும் புகழ்பெற்ற ஓவியர் இயேசு கிறிஸ்துவின் இறுதி உணவு உண்ணும் நிகழ்ச்சியை படமாக வரைய ஒப்புக்கொண்டு அதற்குரிய முன்பணத்தையும் பெற்றுக்கொண்டார். படத்தை தத்துரூபமாக வரைய வேண்டும் என்று விரும்பிய அவர் இயேசு கிறிஸ்துவை போன்றும் அவருடைய 12 சீடர்களை போன்றும் இருக்கக்கூடிய பல மாதிரிகளை, அதாவது மாடல்களை தேடினார். முதலில் இயேசுவை போன்று அமைதியான ஒளி வீசக்கூடிய முக அமைப்பு கொண்ட ஒருவரை தேடினார். பல நாட்கள் தேடி அலைந்த பின்னர் ஒரு நாள் ஆக்னெல்லோ என்னும் ஒரு வாலிபனை கண்டுபிடித்தார். அவனது முக அமைப்பு இயேசுவின் முக அமைப்பை போல இருப்பதாக தோன்றியதால் அவனை வைத்து இயேசுவின் உருவத்தை வரைந்து முடித்தார். அதே போன்று ஒவ்வொரு சீடருக்குரிய மாடலையும் பல இடங்களில் தேடி கண்டுபிடித்து வரைந்து வந்தார். ஏறக்குறைய படம் வரைய தொடங்கி ஓராண்டு கழிந்த பின்னர் இறுதியாக இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸின் படத்தை வரைய விரும்பினார். கோபமும் பதட்டமும் வெளிப்படுத்தக்கூடிய சாந்தம் இல்லாத முக அமைப்பை உடைய ஒருவரை தேடினார். இறுதியில் அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுபிடித்து விட்டார். அவரிடம், யூதாஸின் மாடலாக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றபோது அவர் அழத் துவங்கினார். கடந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவாக உங்கள் முன் மாடலாக தோன்றிய அதே ஆக்னெல்லோ தான் நான் என்றார் அவர். பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறை வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, அனைத்தையும் சிறப்பாய் படைத்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாய் அழகாய் படைப்பின் மணி மகுடமாய் படைத்துள்ளார். இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அற்புதமான கொடை. இதை அழகானதாகவே அற்புதமானதாகவே கடவுளிடம் ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.